ஒரு சாமி கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட வேண்டியன்னா சிங்கப்பூர் டூர் போனா சரியா என்ஜாய் பண்ண முடியாதேன்னு 10 நாள் டூர் போயிட்டு வந்து மாலை போட்டுக்கிட்டேன். ஏன் வசதிக்காக விரத நாளையே மாத்திக்கிட்டேன். அது தப்புதான் சாமி. மனசை கட்டுப்படுத்த முடியாதவங்க எல்லாம் ஏன் சாமி சபரிமலைக்கு வர்றீங்க? விரத நாளையும் விரதங்களையும் உங்க இஷ்டத்துக்கு மாத்தி அமைச்சுக்கிறது, மாலையை போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிக்கிறது, பெத்த தாயை உதைக்கிறது, பூஜைக்கு போற இடங்கள்ல அங்க வர்ற வயசு பொண்ணுங்க பாக்கட்டும்னு சத்தம் போட்டு பாடுறது. உங்க மாதிரி சாமிங்களாலதான் நேர்மையோட சபரிமலைக்கு வர்ற சாமிங்க கூட கருப்பு வெட்டியை கட்டிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து உங்க மனம் போல தவறுகளை பண்ணிட்டு இப்படி ஒரு சரணமாக்கி இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் இடத்துல மன்னிப்பு கேட்டா உங்களை மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதோ நீங்க கன்னிச்சாமியா இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் உங்களை மன்னிப்பான். அந்த ஆபத் பாந்தவனை வேண்டிக்குங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே